Hey guys, welcome to JPS Vlogs. இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 1/2 kg chicken 1/2 kg ரைஸ் வச்சு குக்கர்ல சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ 3 பெரிய வெங்காயத்தை நீலவாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிட்டு கீறி வச்ச 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஆனியன் வதக்கிட்டே இருக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணீங்கன்னா பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ ஆனியன் சில்லி பவுடர் ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போதாங்க பிரியாணிக்கு தேவையான ஃப்ளேவர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுதாங்க புதினா கொத்தமல்லி. ஒரு கைப்பிடி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நீலவாக்குல கட் பண்ண 3 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். சிக்கன் வந்து 1/2 hour முன்னாடியே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுட்டோங்க. அப்போதான் பிரியாணியில் கறி நல்லா ஜூஸியாக இருக்கும். எங்களுக்கு அப்படிதாங்க பிடிக்கும். இப்போ பாருங்க, கறியோட நல்லாவே மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். நாங்க இந்த கிளாஸ்ல தாங்க அரிசி எடுத்திருந்தோம். பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்தினாலே கரெக்டா இருக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது 1/2 மணி நேரம் நாங்க ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி உடையாம மெதுவா கலரி விட்டுட்டே ஒரு கொதி வந்த பிறகு குக்கரை மூடிக்கலாம். கடைசியா ஒரு விசில் வந்ததும் கேஸை ஸ்லோ பண்ணிட்டு 3 மினிட்ஸ் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரோட ப்ரெஷர் போனதும் 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா சுட சுட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. அண்ட் இதே மெஷர்மெண்ட்ல உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.